எல்லோருக்கும் வணக்கம். நம்ம முன்னாடி வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அக அளவில் எந்த விதமான செயலுமே இல்லை, எல்லாமே தானாக நடக்குது, அதை அப்படியே விட்டுறணும் அப்படின்னு பார்த்தோம். ஞானத்தை அடையிறதுக்கு தியானமோ மற்ற முயற்சிகளோ எதுவுமே தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஒரு இதுவே போதும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதுக்காக சரி, அகத்தில் சொல்கிறது ஓகே, புறத்தில் நமக்கான கடமைகள் நிறைய இருக்குது, நமக்கான ஒரு வேலையோ ஒரு குடும்பமோ இல்லை நமக்கான தேவைகளோ நிறைய இருக்குது. அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக நம்ம இந்த மனோலயம் அப்படின்றத யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மனோலயன்றது இல்லாமல் எந்த ஒரு செயலுமே இல்லை. எந்த ஒரு சின்ன விஷயத்த ஒரு யோசனை அப்படின்னா கூட அந்த யோசனை கூட நம்ம அது கூட ஒத்திசைவாக போனால் மட்டும்தான் அந்த யோசனையே முழுசாக அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம மொத்தமாக எதுவுமே இல்லை அப்படின்ட்டு நம்ம விலக்கிட்டு உட்கார முடியும் அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் வரும். இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த நிலை என்ன அப்படின்னா, முதல் விஷயம், மனசளவில் நம்ம தெளிவாயிட்டோம். அதாவது எல்லாமே வருவதும் போவதும் அது இயல்பாக அதோட இயல்புல நடக்குது. அந்த செயல்கள் எல்லாமே எதையுமே துன்ப உணர்வோ இன்ப உணர்வோ அதை நம்ம தொடர்பு படுத்தி அதை நம்ம கண்டினியூ பண்ணும்போது மட்டும்தான் அந்த உணர்வு ஏற்படுது. அந்த உணர்வு நம்ம அனுபவிக்கிறோம், நம்ம அந்த ஃபீலு அந்த எண்ணமே நமக்கு வருது. அதை நம்ம இயல்பாக விட்டுரும்போது அது நல்லதாவோ கெட்டதாவோ இன்பமாவோ துன்பமாவோ எதாக இருந்தாலும் அது தானே அது வாட்டி மறைஞ்சு போயிடுது அப்படின்ற புரிதல் வரைக்கும் வந்துட்டோம். இப்போ அடுத்த நிலை என்ன பண்ணணும் அப்படின்ற இதுக்கு போவோம். இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். இப்போ புறத்தில் நம்ம செயல் செய்யணும், அகத்தில் நம்ம எதுவுமே இல்லாமல் இருக்கிறோம், எப்படி ரெண்டு கனெக்ட் ஆக முடியும்? அகத்தில் ஏதாவது நம்ம யோசனை பண்ணி நம்ம திங்க் பண்ணால் மட்டும்தானே அதை செயலாக மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் மனசில் வரும். இங்கே தான் ஒரு தியானம் அப்படின்றதோட முக்கியத்துவம் இங்கே தான் அதிகமாக வரும். என்ன அப்படின்னா, நம்ம பழைய பழமொழி மாதிரி சொல்லுவாங்க, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த தொழிலே மொத்தமாக தெய்வமாகவே மாற்றிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மொத்தமாக 100% இன்னும் சிறப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா, அங்கே அனுபவிப்பவன் அனுபவம் அப்படின்ற ரெண்டு நிலை இல்லாமல் அந்த அனுபவமாகவே மொத்தமாக மாறிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஒரு விஷயத்த இன்னும் அதை ஒரு சரியான கூட்டரா சொல்லணும் அப்படின்னா, கடவுள் அப்படின்ற ஒன்றை தனியாக நீ கும்பிட தேவையில்ல. நீ செய்கிற எந்த ஒரு விஷயமோ, நீ திங்க் பண்ணுற விஷயமா இருக்கலாம், பார்க்குற விஷயமா இருக்கலாம், அந்த ஐம்புலன்களை கொண்டு செய்கிற விஷயமா இருக்கலாம், ஆறாவதாக இருக்க அறிவை கொண்டு சிந்திக்கக்கூடிய விஷயமாவோ எதுவாக இருக்கலாம், உணரக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கலாம், எல்லாத்தையுமே இறைநிலையாகவே மாற்றி இறைநிலையாவே அனுபவம் பண்ணும்போது அங்கே நீ தனியாக தொழணும், கடவுளை போயிட்டு தொழணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீ ஒரு தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், ஒருத்தருக்கு நன்றி சொல்கிறதா இருக்கட்டும், ஒரு வேலையை செய்கிறதா இருக்கட்டும், கையை அசைக்கிறதா இருக்கட்டும், ஒரு சிந்தனை ஒரு விஷயத்தை யோசிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அந்த பக்தியோட இறுதி நிலை, அதாவது பக்தியோட ஆரம்ப நிலை, அதாவது கடவுள் வேறு நான் வேறுன்னு பார்க்குற நிலை கிடையாது. பக்தியோட இறுதி நிலையில் ஒரு பக்தன் எப்படி இருக்கும் அப்படின்னா, முழுவதும் சரணாகதின்னு சொல்லுவாங்க. சரணாகதின்றது சரியான வார்த்தை. சரணாகதி அப்படின்றது என்ன அப்படின்னா, இறைவனும் நானும் வேறல்ல, இறைவன் இல்லாமல் எந்த ஒரு அணுவிலுமே நான் அவனை இல்லாமல் நான் ஃபீல் பண்ணுறது இல்லை, அவன் இல்லாமல் நான் இல்லவே இல்லை. அதாவது இரண்டரை கலந்த நிலைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒன்று இல்லாத நிலை, எதுவுமே இல்லாத நிலை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இறைவனை தவிர எதுவுமே இல்லாத நிலை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த ஒன்றான நிலைக்கு போகும்போது நம்ம தனியாக தொழணும் அப்படின்ற அவசியம் இல்லை. தியானம் அப்படின்றது இங்கே தேவையில்லை அப்படின்றது கிடையாது. தியானமே மொத்தமான வாழ்வாய் மாறிடுது. அந்த பகுதியாக பண்ணக்கூடிய தனியாக அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து பண்ணக்கூடிய தியானம் நம்ம வாழ்க்கையாகவே மொத்தமாகவே மாறிடுது. ஆக்சுவலி தியானத்தோட ஸ்டார்டிங்கில் உட்காந்து பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் தியானத்தோட இறுதிநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, மொத்தமான வாழ்க்கையை தியானமாக மாறிடணும். நம்ம எது செய்தாலும் அது மொத்தமாக அது இந்த தியானமும் நம்ம வாழ்க்கையும் தனித்தனியாக பிரிக்க முடியாத அளவுக்கு அந்த அனுபவமும் அனுபவிப்பவனும் எப்படி ஒன்றாகிறானோ அதே போல் இந்த விஷயம் தியானமும் வாழ்க்கையும் ஒன்றாகிடணும். இப்படி ஒரு நிலை சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாத்தியமே. நிறைய பேர் வாழ்ந்து காட்டியிருக்காங்க, நிறைய பேர் வாழ்ந்துட்டும் இருக்காங்க. இதுக்கு மிக அடிப்படையாக தேவை வேண்டியது முதல்ல ஒரு புரிதல், ஞான புரிதல். உள்ளுக்குள்ள எந்த வேலையில் என்ற ஞான புரிதல் இருந்துச்சுனாலே மற்ற எல்லாமே புறத்தில் செய்யக்கூடியது எல்லாமே அழகாக அதை நம்ம ஒழுங்குபடுத்தி கரெக்டாக செஞ்சிடலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். சரி, இப்போ என்ன சொல்ல வரீங்க? இப்போ இதுதானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வழக்கமாக மனோலயத்தை வச்சு தான் நம்ம புற வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக சொல்ல வர அப்படின்னு கேட்குறது புரியுது. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நீங்கள் முன்னாடி செய்யறதுக்கும் இப்போ செய்ய போகிறதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதே நார்மல் வாழ்க்கை, அதே ரொட்டீன் லைஃப், அதே ரொட்டீன் வேலை, எல்லாமே அதை தான் பண்ண போகிறீங்க.
ஆனா முன்னாடி பண்ணதுக்கும் இப்ப பண்றதுக்கும் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா, முன்னாடி வந்து பண்ணும்போது அந்த வெளியில விஷயத்தையும் பண்ணுவீங்க, அந்த வெளியில விஷயத்த பண்ணிட்டு அதை பண்ணது நான் தான், அதாவது இங்க இந்த நான் அப்படின்ற உணர்வு வந்து ஒரே ஆளு பிறந்ததுல இருந்து இறந்தது வரைக்கும் ஒரே ஆளு இருக்க மாதிரியும், அந்த அனுபவங்கள் மட்டும்தான் மாறி மாறி வர மாதிரியும் நம்ம ஒரு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். உண்மையா சொல்ல போனா அனுபவங்கள் மட்டும்தான் மாறி மாறி வந்துட்டு இருக்கு, அனுபவிப்பவன் நான் மட்டும்தான், அது நான் எப்போதுமே நிரந்தரமா சின்ன பிள்ளையில இருந்து சாகிற வரைக்கும் நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் வந்து நிரந்தரமா இருக்கிறேன் அப்படின்ற உணர்வோட இருக்கிறோம். இங்க ஞான் என்ற உணர்வு உண்மையா அப்படிதான் இருக்கான்னா அப்படிதான் இருக்கு. ஆனா நாம நினைச்சிட்டு இருக்க நான் அப்படின்ற உணர்வு அப்படி கிடையாது. இன்னும் கொஞ்சம் குழப்பமா இருக்கா? இதை ஒரு சிம்பிளா வந்து ஒரு இந்த கூட்டுற வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, சச்சிதானந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இதை மூணு பொருள் படம். இது வந்து சத் அப்படின்றது உண்மைன்னு சொல்லுவாங்க, சித் அப்படின்றது வந்து அறிவுன்னு சொல்லுவாங்க, ஆனந்தம் அப்படின்றது வந்து முடிவில்லா பேரின்ப நிலைன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இது ஆனந்தம் அப்படின்றது குறிக்குதா அப்படின்னா அது உண்மையான வார்த்தை ஆனந்தம் கிடையாது, அனந்தம்னு சொல்லுவாங்க. அனந்தம் அப்படின்னா என்னதுன்னா முடிவற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நான் அப்படின்ற ஆன்மா, அந்த இறைநிலைன்றது எப்படி இருக்குன்னா, இந்த மூணு விஷயமும் பிரிக்க முடியாத ஒரே தன்மையா இருக்கு. அதாவது உண்மையாகவும் இருக்கு, அதுவே அறிவாகவும் இருக்கு, அதுவே வந்து முடிவற்றதாகவும் இருக்கு. இந்த மூணு தன்மைகளையும் அந்த ஒரே விஷயம் கொண்டிருக்கு அப்படின்றத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே எளிமையா நமக்கு புரிஞ்சிடும். சரி, அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும். சரி, நான் இப்ப நிறைய படிக்கிறேன், நிறைய தெரிஞ்சுக்கிறேன், நிறைய தியானங்கள் பண்றேன், நிறைய அனுபவங்கள் கிடைக்குது, என் வாழ்க்கையில ஒரு நாளும் நான் நிறைய அனுபவங்களை சேகரிச்சுட்டே இருக்கிறேன், அப்ப இந்த அனுபவங்கள்லாம் வந்து பொய்யா? இப்ப நீ சொல்ற மாதிரி தற்காலிகமா வந்து போயிடுது அப்படின்னா எனக்கு தேவைப்படும் போது அந்த அறிவு அந்த அனுபவங்கள்லாம் எனக்கு யூஸ் ஆகுது, நான் அடுத்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு, அடுத்த நாள் வாழ்க்கையை நான் நகர்த்துறதுக்கு ஒரு தொழிலையோ ஒரு வேலையோ பாக்குறதுக்கு எனக்கு உதவி செய்யுது, அது எனக்கு இன்னும் நினைவுல இருக்கு, அது எப்படி வந்து நான் தற்காலிகம் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு வரும். இங்க வந்து என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அதாவது இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, அந்த ஆன்மா மட்டும்தான். அந்த ஆன்மாவில இருந்தது வந்து ஒரு நிழல் போலதான் வந்து அந்த மனம் அப்படின்றது வந்து ஒண்ணு நமக்கு உருவாயிட்டு இருக்கு. அது வந்து என்ன பண்ணுது, கற்பனை பண்ணுது. அதாவது அனுபவிப்பவன் அனுபவம்ன்ற ரெண்டு நிலையா இருக்க மாதிரியும், எந்த ஒரு இப்ப நம்ம நனவு வாழ்க்கையில வாழ்ந்தாலும் சரி, கனவு வாழ்க்கையில வாழ்ந்தாலும் சரி, கனவுல கூட என்ன பண்ணுவீங்க, எல்லா விதமான இதுவும் பண்ணுவீங்க, ஆபத்துலயும் இருப்பீங்க, ஒரு சந்தோஷத்துலயும் இருப்பீங்க, நீங்க ஒரு விஷயத்துல தப்பிச்சிருவீங்க, என்னென்ன பண்ணுவீங்கனாலும் எல்லாம் பண்ணீங்கனாலும் நீங்களே தான் அங்க பாக்குற பொருளா எல்லாமும் மாறுறது நம்ம மட்டும்தான். நாமளே தான் அந்த காணப்படுற இந்த அனுபவம் எல்லாமே வந்து அந்த அனுபவிப்பவன் தான் வந்து அனுபவமா மாறுதான். இன்னும் சொல்ல போனா அந்த அனுபவத்தை பொறுத்துதான் வந்து அனுபவிப்பவனே உருவாகுது. அதுவும் நடக்கும், அதை வந்து நம்ம பாக்குற மாதிரி நமக்கு கனவுல தெரியும். ஆனா நான் கனவு முடிஞ்சு எந்திரிக்கும் போது தான் வந்து இந்த 3 பேர் நடந்த மாதிரி நமக்கு வந்து அது எதுவும் உண்மை இல்லை, நடந்ததே உண்மை இல்லை. ஆனா அதை பார்த்தது, அது நடந்தது எல்லாத்தையும் பார்த்தது நான் அப்படின்ற உண்மை தன்மை மட்டும் அப்படியே இருக்க மாதிரியே நம்ம காலையில எந்திரிச்ச பிறகு தோணும். அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கனவு முடிகிற வரைக்கும், காலையில எந்திரிக்கிற வரைக்கும் அது கனவு தான் நமக்கு தெரியாது. அதே போலதான் இப்ப நம்ம நனவுல வாழ்ற வாழ்க்கையும் அதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமும் கிடையாது. அதுல எப்படி அந்த அனுபவம் தனி அப்படின்னு அவன் நினைச்சிட்டு நான் பார்த்துட்டே இருக்கேன்னு நினைக்கிறானோ, அந்த கனவுல இருக்கும்போது நான் தான் எல்லாத்தையும் பண்றேன்னு நினைக்கிறானோ, அதே போல இப்ப நம்ம நனவுல இருக்கும்போது நாம இந்த உடல், நம்ம அனுபவங்கள், நம்ம அறிவு, நம்ம மனசு இதுதான் வந்து பர்மனண்டா இருக்கு, இருந்துகிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த நிலையை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எப்ப புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நாம இந்த நிலையை கடந்து அடுத்த நிலையில இருக்கும்போதுதான் இது வந்து நம்ம இதுவும் ஒரு கனவு, ஒரு மாயை அப்படின்றது புரியும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. இதுல இருக்க உண்மை என்ன அப்படின்னா, இப்ப வந்து இந்த ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு, இந்த ஆன்மாவோட நிழல்னு வச்சுக்கோங்க, கசியக்கூடிய நிழல்னு வச்சுக்கோங்க. இந்த அனுபவங்கள் அப்படின்றது வந்து என்னன்னா, அது எல்லாமே முடிஞ்சு போனது, அது எல்லாமே இருந்ததுன்னு சொல்லலாம். இறந்த காலத்துல மட்டும்தான் ஒரு அனுபவம் அப்படின்னா, இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அடுத்த நொடியே வந்து அது முடிஞ்சு போனதை கடந்த காலமும் மாறிடுச்சு, அது இறந்துருச்சு. அனுபவங்கள் எல்லாமே வந்து எண்ணங்கள் எல்லாமே வந்து நமக்கு திரும்ப திரும்ப தோணக்கூடிய எண்ணங்கள், நம்ம அறிவுன்னு சொல்றது, நம்ம சேர்த்து வச்சிருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஜட பொருள்னு சொல்லுவாங்க. அதாவது இறந்து போனதை மட்டும்தான் வந்து நம்ம தேக்கி வச்சிருக்க முடியும். அது நிகழ்காலத்துல இருக்கும்போது அது ஆற்றோட தண்ணி மாதிரி, நீர் பிரவாகம் மாதிரி அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அது எதுக்கும் கட்டுப்படாது, அது கட்டுப்படுத்தவும் முடியாது. எதெல்லாம் நம்ம வந்து நம்மளாட்டி திரும்ப நினைவு கூற முடியுதோ, நம்மளாட்டி ரிவைண்ட் பண்ண முடியுதோ, நம்மளாட்டி தூக்கி வச்சுட்டு கொண்டாட முடியுதோ, ஒரு துக்கத்தை வச்சுட்டு அழுவ முடியுதோ, எல்லாமே வந்து இறந்த ஒரு ஜடப்பொருள். ஸோ இப்போ இந்த சரி சொல்றது ஜடப்பொருள், ஓகே. அப்போ எப்படி இந்த உயிர் தன்மை கூட கலக்குதுன்னா, இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த எண்ணங்களா இருக்கக்கூடிய ஜடப்பொருளும் இந்த நான் என்கிற ஆன்மா வந்து எப்போதுமே அழியாததும் அப்படியே இருக்கு, உயிர் தன்மையா இருக்கு. அது எப்போதும் உயிர் தன்மையோட இருக்கு. அதாவது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த சச்சிதானந்த நிலையில எப்போதுமே இருக்கு.
அது உண்மை நிலையாவும் இருக்கு, அதுவே அறிவு நிலையாவும் இருக்கு, அதுவே முடிவற்றதாகவும் இருக்கு. இந்த மூணு தன்மை உள்ள அந்த ஆன்மா இந்த ஜடப்பொருள் கூட கனெக்ட் ஆகி இது ரெண்டையும் வந்து ஒரு சாட்சிபமா பாக்குற நிலைமையில இருக்கிறது தான் வந்து இப்ப நம்ம அனுபவிக்கிறது. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, அதாவது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு வந்து ஆன்மா வந்து சச்சிதானந்த நிலையில இருக்கு, இன்னொன்னு வந்து நாம சேகரிக்கிற அனுபவங்கள், இந்த வாழ்க்கையில அனுபவம் நினைச்சிட்டு இருக்க அந்த ஜடப்பொருள், நம்ம எண்ணங்கள்ன்ற அந்த ஜடப்பொருள் இருக்கு. இந்த ரெண்டையும் முடிச்சு போட்டு இதுக்கு நடுவுல இருக்கிற இந்த சாட்சியா இருக்கிற நாம நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இது மட்டும் தான் நம்ம கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை. இது மட்டும் தான், இது ரெண்டையும் முடிச்சு போட்டு தான் நம்ம வாழ்க்கையை நகர்த்திட்டு இருக்கோம். இது தப்பா ரைட்டா அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இதுல தப்புன்னு சொல்றது எதுவும் கிடையாது. ஆனா இந்த புரிதல் நமக்கு இருந்துருச்சு அப்படின்னா நம்ம இப்ப வாழ்ற வாழ்க்கையோட இன்னும் மேன்மையான வாழ்க்கைக்கு, அடுத்த நிலைமைக்கு போறதுக்கு இந்த புரிதல் வந்து ரொம்ப அவசியம். என்ன அப்படின்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒரு செயல் செய்யறோம், ஒரு நண்பரோ யாரோ ஒருத்தருக்கு அவர் நல்லது பண்றோம், அவர் வந்து நமக்கு திரும்ப வந்து நம்ம நல்லது பண்ண புரிஞ்சிக்காம நமக்கு கெடுதல் பண்றாரு. இல்ல இன்னொருத்தர் வந்து நம்ம எந்த கெடுதலுமே பண்ணல, நம்மளை தப்பா நினைச்சுக்கிட்டு நம்மளை வந்து திட்டுறாரு, கோவப்படுத்துறாரு, நம்மளை வந்து தண்டிக்கிறாரு, இல்ல நம்ம நமக்கு அதிகாரியா இருக்கவங்கள நம்மளை வேலையை விட்டு தூக்குறாங்க. இந்த மாதிரி எந்த விஷயமா வேணா இருக்கலாம். எந்த நிகழ்வா இருந்தாலும் முன்னாடி பண்ணதும் இப்ப பண்ணதும் நம்ம ஒன்றும் டிஃப்ரெண்டா பண்ண போறது இல்லை. ஆனா முன்னாடிக்கு இப்போதைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, என்ன செயல் நடந்ததோ அந்த செயலுக்கான எதிர்வினையை நீங்க தாராளமா பண்ணுங்க. இப்போ ஒரு நாய் வந்து உங்கள்கிட்ட வருது, இப்போ வந்து நான் ஆன்மீகத்துல வந்துட்டேன், அதனால நான் கோவப்படக்கூடாது, நாயே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அமைதியா சொன்னேன்னா அந்த நாய் போகுமான்னா போகாது. நீங்க எப்போதும் போல அதை அடிச்சு விரட்டுற மாதிரி, கல்லெடுத்து அடிச்சு விரட்டுற மாதிரி எல்லாமே பண்ணுங்க, அதை காயப்படுத்த வேணாம். அதாவது அந்த கோவப்படுற மாதிரி அதுக்கான பேசுறதுக்கு, அவங்களுக்கு பதில் அளிக்கிறது, அந்த செயல் விளைவு எல்லாத்தையும் பண்ணுங்க. ஆனா அதுக்கான எந்த ஒரு தாக்கத்தையும் எந்த ஒரு விளைவையும் வந்து உங்களுக்குள்ள ஏற்படுத்திக்காது, உங்க மனசுக்கு எதுவும் கொண்டு போகாதீங்க. சிம்பிளா சொல்ல போனா உங்க செயல்ல அது அப்படியே இருக்கணும், முன்னாடி வாழ்ந்த மாதிரியே தான் வாழ்வீங்க. ஆனா உங்க மனசுல அதுக்கான விஷயத்த, இதை நான் தான் பண்ணேன், இதனால எனக்கு குற்ற உணர்வு வந்துருச்சு, இந்த செயல் பண்ணனால எனக்கு பெருமை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இன்பத்தையோ துன்பத்தையோ எந்த ஒரு விஷயத்தையும் உங்க மனசுக்கு கொண்டு போதீங்க. மனசை பொறுத்தவரையில எந்த விதமான வேலையுமே அங்க இல்லை. ஆனா இந்த புறத்தை பொறுத்த வரைக்கும், உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து அந்தந்த செயலுக்கான என்ன ஒரு சரியான முடிவோ, யாருக்கும் கெடுதலற்ற முடிவு என்ன பண்ண முடியுமோ, குறைஞ்சபட்சம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க உங்கள்கிட்ட வந்து தேவையில்லாம வம்பு பண்ணிட்டே இருக்காங்க, தகராறு பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா இதுல 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்து நீங்க அமைதியா போகணும்னு சொல்றது, நான் அமைதியா போகணும்னு சொல்ல வரல. நீங்க என்ன பண்ணலாம், அவர்கிட்ட டைரக்டா நீங்களும் அடித்தடி இப்படியும் பண்றது பதிலா ஒரு முறைப்படி என்ன பண்ண முடியும், சட்ட ரீதியா என்ன பண்ண முடியும், அந்த இதை வந்து எடுக்கலாம். அது வந்து தப்பே கிடையாது. உங்களால என்ன முறைப்படி பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்க பண்ணணும். நான் ஆன்மீகத்துல வந்துட்டேன் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த திருநிலை அடைஞ்சிட்டேன், நான் வந்து பொறுமையை மேற்கொள்ளும் அப்படின்றதுக்காக வந்து புற வாழ்க்கையில வந்து அதுக்கு அப்படி காட்டணும், அப்படி சைலண்ட் நிலைமையில இருக்கணும், சரி எல்லாமே கடவுள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு இருக்கணும் அவசியம் கிடையாது. இது வந்து தவறா புரிஞ்சிக்க கூடாது. இது வந்து கடவுளை நம்பாத நிலைன்னு சொல்லக்கூடாது. நம்பாத நிலை, கடவுளை நம்பிட்டேன்னா மொத்தமா அவர்கிட்ட விட்டுட்டு நான் எதுவுமே இல்லாம நான் அப்படியே செவனேன்னு உட்காந்துடணும், எந்த வேலைக்கும் போக கூடாது, சாப்பாடு யாராவது கொடுத்தா சாப்பிடணும், துறவு நிலையில அப்படியே உட்காந்துடணும் அப்படின்னு புரிஞ்சிக்க கூடாது. இது வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த எண்ணத்தை கொடுக்கறதும் எல்லாமே அதை செயல்படுத்துறதும் அந்த இறைவன் அப்படின்ற ஒரு புரிதல்ல அந்த நேரத்துக்கு எது சரியானது, எது வந்து அதிக பாதிப்பு இல்லாதது, எது முறையானது அப்படின்ற ஒரு ஒழுங்குமுறை வந்து மனசுல ஒரு உள்ளுணர்வு இருக்கணும். இந்த உள்ளுணர்வு படி வழிநடத்தப்படுறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த நேரத்துல அது பண்ணக்கூடிய செயல் சரியானது எது அப்படின்றது உங்களுக்கே தானா தோணும். அதை கரெக்டா பண்ணுங்க, புற உலகத்துல பண்ணுங்க. மனசளவுல எந்த விதமான தாக்கத்தையும் எந்த விதமான கிரெடிட்டையோ எந்த விதமான குற்ற உணர்வையோ உள்ள எடுத்துக்காம அந்த செயலை அதை செஞ்சுட்டு அதை முடிச்சுட்டு அப்படியே போகணும், அடுத்த செயலுக்கு போயிட்டே இருக்கணும். இதுதான் வந்து சிம்பிளா சொல்ல போனா. சரி, இப்ப தியானத்துக்கு வருவோம். இப்ப தியானம்ன்றது எப்படி நமக்கு வந்து புற வாழ்க்கைக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். தியானம் பண்றதுனால வந்து நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு அப்படின்றது தெரியும். இந்த இன்னைக்கு உலகத்துல மேற்கத்திய உலகமே வந்து இன்னைக்கு நம்மளை விட அதிகமா ஒவ்வொருத்தரும் வந்து தியானத்தை வந்து அந்த அளவுக்கு வந்து சிறப்பா எடுத்துட்டு நல்லபடியா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நமக்கு டீச் பண்ணி அவங்க நிறைய புக்ஸ் எழுதி நம்ம இன்னைக்கு படிக்கிற அளவுக்கான அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. நமக்கு வந்து அந்த காலத்துல இருந்தே தியான முறைகள் யோக முறைகள் வந்து நம்ம இதுலயும் வந்து வழக்கத்திலயும் இருக்கு, இன்னும் நிறைய பேர் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. நம்மளை விட அதிகமா வந்து அறிவு புரிதலும் அதிக கடைபிடிக்கிறாங்களாவும் மாறிட்டாங்க மேற்கத்திய உலகம். இப்போ இதனால கடைபிடிக்கிறனால எல்லாருக்குமே தெரியும், வாழ்க்கையில பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய கேட்டிருப்பீங்க. தியானம் வந்து தவறானதா அப்படின்னா தவறானது கிடையாது. ஆனா அதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஞானத்தை வந்து தியான வழியா தான் அடையணும் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அது வந்து அவங்க வந்து முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடைஞ்சது எல்லாமே வந்து பக்தி வழியா தான் வந்து எல்லாரும் மோஸ்ட்லி ஒரு 90% வந்து எல்லாருமே வந்து பக்தியின் வழியா போயிட்டு சரணாகதி என்ற நிலையை அடைஞ்சு அதுக்கப்புறம் அவங்க ஞான நிலை உணர்ந்தாங்க. அதனால அந்த வழி நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா வந்து அந்த இன்னொன்னு சொல்ல போனா அந்த டைம்ல வந்து எல்லா பாமர மக்களுக்கும் வந்து ஒரு ஞான நிலையை வந்து அறிவான விஷயமா புரிஞ்சிக்கக்கூடிய அந்த அளவுக்கு
சரியான புரிதல் இருந்தது அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அதனாலேயே என்னவோ அவங்க வந்து பக்தி, சரணாகதி, இந்த ஞானம் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து ஒரு மொத்தமான ஒரு இதுவா பேக்கேஜாவே அவங்க நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த காலத்துல வந்து அதை புரிஞ்சிக்கக்கூடிய அறிவு, அதை வேறுபடுத்தி தெரிஞ்சிக்கக்கூடிய அறிவு எல்லாருக்குமே இருக்கு. ரெண்டாவது, தியானம் வந்து நம்ம உடல், மூச்சு, நம்ம உள்ளுறுப்புகள், அந்த சித்து நிலைகள் நிறைய இருக்கு. ஒரு நிலையும் இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி முதல்ல வந்து பேசிக்கான விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குது. நம்ம மூச்சமைப்பை வந்து சீராக்குது. நம்ம உடல் உறுப்புகளை வந்து நல்லா பலப்படுத்துது. இன்னும் வந்து நம்ம மனநிலையை வந்து இன்னும் ஒரு மேம்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களையும் அது கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டே வருது. அடுத்த நிலை இது வந்து அடுத்த ஒரு படிப்படி நிலையா போயிட்டே இருக்கும்போது, இது ஆன்மீகத்தோட இதை சேர்ந்து தியானத்தை பண்ணும்போது அது சில ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது, மேன்மை தன்மை அப்படின்னு சொல்லலாம், இல்ல சித்தி நிலைகள் சொல்லலாம். நிறைய வந்து ஒரு அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு விஷயங்களையும் நமக்கு வந்து தருது. அதாவது நம்மளோட உடலை விட்டு நம்ம வெளியே போறது, என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி கூடு விட்டு கூடு போறதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே தவறானதா அப்படின்னா, நான் காலையில முன்னாடி வீடியோல சொல்லியிருந்தேன். அதாவது எந்த ஒரு விஷயங்களையும் வந்து எந்த ஒரு சித்துக்களுமே சரி எல்லாத்தையுமே வந்து கடந்து போகக்கூடியது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே வந்து நம்ம ஒரு அனுபவ நிலையா மட்டும் எடுத்துக்கிட்டு அதை அனுபவிச்சுட்டு அதை அப்படியே கடந்து போயிடணும், அதை விட்டுட்டு போயிடணும். அது விட்டுட்டு அதை பிடிச்சே வச்சிருக்கனால வந்து என்ன ஆகும்னா, இந்த இந்த தியானத்தின் வழியா போகும்போது இந்த மேன்மை நிலை அப்படின்றதுக்கு வந்து ஒரு இப்போதைய ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து அதுக்கு இறுதி நிலை இல்லைன்னு சொல்லலாம். அது அடுத்தடுத்து போக 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 அது அடுத்தடுத்து அனுபவத்தை கொடுத்துட்டே இருக்கும். அது எப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து வெள்ளி சுரங்கம் கிடைச்சிருச்சு அப்படின்னா, வெள்ளி சுரங்கத்தையே பிடிச்சிக்கிட்டு அப்படியே அவங்க அதுலயே நின்றுட்டாங்க அப்படின்னா, அடுத்து தங்க சுரங்கம், அடுத்து வைரம், அடுத்து வைடூரியம், அப்படி அது மாதிரி அடுத்தடுத்த நிலைக்கு போயிட்டே இருக்கும். அது மாதிரி அந்தந்த நிலைகள் வந்து அடுத்தடுத்த நிலைக்கு இதை விட இன்னும் பல மடங்கு பெரியதுதானே இருந்துட்டே இருக்கும். நம்ம வந்து ஏதாவது ஒரு நிலையில இதுவே போதும் அப்படின்னு ஸ்டக் ஆயிட்டோம் அப்படின்னாலே அங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த இறைநிலையை வந்து தவற விட்டுருவோம். நம்ம இறந்த காலம் மாதிரி அது வந்து எப்போ எந்த ஒரு பொருளை வந்து நம்ம பிடிச்சி வைக்க ஆரம்பிக்கிறோமோ, அது வந்து முன்னாடி வீடியோல பார்த்த மாதிரி ஒரு பனிக்கட்டியா உறைஞ்சி போன நிலைக்கு போயிடுவோம். உறைஞ்சி போன நிலைன்றது என்னதுன்னா, அது வந்து இறைநிலை இல்லாம வெறும் இறந்த காலமா மாறிடும், ஜடப்பொருளா மாறிடும். அது எந்த ஒரு நிலையா இருந்தாலுமே எதையும் பிடிச்சு வச்சுக்கிறதுன்றது வந்து அது தவறான விஷயம். இயற்கையோட தன்மை எப்படின்னா, முடிவற்றதா எனி டைம் வந்து ஒரு ஆற்று நீர் மாதிரி பிரவாகம் மாதிரி ஓடிட்டே தான் இருக்கு. அது எப்போதுமே நிக்கதும் இல்லை. அது ஒரு என்ன சொல்றது, நிகழ்காலத்தை மட்டுமே அனுபவமாக்கக்கூடியதாகவும் நிகழ்காலத்துல மட்டுமே இருக்கக்கூடியதாகவும் அது போயிட்டே இருக்கு. இங்க நமக்கு எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படின்னா என்னன்னா, சொல்ல போனா ஒண்ணு வந்து 30% வந்து நம்ம வந்து கடந்த காலத்திலே வாழ்றது, 70% வந்து எதிர்காலத்தை பத்தி நினைச்சு கவலைப்படுறது, இல்லைன்னா பயப்படுறது, இல்லைன்னா என்ன பண்ண போறோம் அப்படின்ற குழப்பம். இதுதான் வந்து நம்மளோட ஒரு 70% 80% பிரச்சனைக்கு காரணமா இருக்கக்கூடியது. இந்த எதிர்காலத்தை பற்றிய பயமும் கடந்த காலத்தை நினைச்சு கவலையும், கடந்த காலத்தில் நடந்தது நினைச்ச கவலையும் தான் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து மொத்தமா பாதிக்குது. இது ரெண்டையும் வந்து நம்ம கரெக்டா வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிரச்சனைகள் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் வர சின்ன சின்ன செயல்களை வந்து அது எப்படி இருக்குன்னு தெளிவான கண்ணோட்டத்தோட பார்த்து அதை நம்ம கடந்து வர்றது ரொம்ப மிகவும் எளிமையானதா மாறிடும். ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு நடக்கிற அனுபவங்களும் அது வழியா நமக்கு ஏற்படுற அந்த அனுபவிப்போம் அப்படின்ற உணர்வும் வந்து அந்த அனுபவத்தோட ஒரு பகுதி தான். நம்ம நினைக்கிற மாதிரி ஒரே அனுபவிப்போம் வந்து வாழ்க்கை ஃபுல்லா இருக்கிறதே கிடையாது. எப்படி வந்து அனுபவம் வந்து கணம் மாறிட்டே இருக்கோ, அதே போல அதுக்கு அதோட பகுதியா இருக்க அந்த அனுபவிப்பவனும் வந்து கணம் மறைஞ்சிடறான், புதுசு புதுசா தோண்டிட்டு இருக்கான். ஸோ வந்து எதையுமே வந்து மொத்தமா பிடிச்சு வச்சுட்டு இருக்க தேவையே கிடையாது. ஒவ்வொரு கணமும் வந்து அந்த ஞானம் என்ற உணர்வுமே வந்து நமக்கு மறைஞ்சுதான் புதுசு புதுசா தோண்டிட்டு இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்ம செயல்களுக்கான எந்த ஒரு குற்ற உணர்வும் சரி, எந்த ஒரு இன்ப உணர்வும் சரி நம்ம அகத்துல எடுத்துக்க தேவையில்லை. அதுக்காக புறத்துல வந்து நம்ம ஒரு கொலையை பண்ணிட்டு அதுக்கு நான் வந்து காரணம் இல்ல ஒருத்தர் கோவப்படுத்தி திட்டிட்டு அதுக்கு வந்து நான் காரணம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும், அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. புறத்துல வந்து நம்ம மீறிய செயல்கள், நம்ம மீறி நடக்கக்கூடிய செயல்கள், சில நேரங்கள் வந்து திடீர்னு ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயமா உங்களுக்கு தப்பா பேசுறது, திடீர்னு உங்களுக்கு உடனே கோபம் வந்துடுது அப்படின்றது, இந்த கோபம் வந்தது தப்பான விஷயம் கிடையாது. ஆனா அந்த கோபம் வந்த பிறகு அந்த கோபத்தை அவர்கிட்ட காட்டணுமா இல்ல என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த எதிர் செயலை வந்து நீங்க பண்றது வந்து அது வந்து உங்க கையில இருக்கு. ஆனா அதனால உங்களுக்கு ஒரு துன்பமோ ஒரு கஷ்டமோ ஒரு கோபமோ சடனா வந்தது, இல்ல ஒரு காம உணர்வோ திடீர்னு வந்துருது அப்படின்னா அது உங்க கட்டுப்பாட்டுல கிடையாது. ஆனா அந்த உணர்வை எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலேயே அதை செயல்படுத்தணுமா, அதை ஆசையை தூண்டணுமா, அதை ஒழுங்குத்தன்மையை மாறி போகணுமா வேணாமா அப்படின்னு செயல்படுத்தக்கூடிய எதிர் செயல் வந்து உங்ககிட்ட இருக்கு. அந்த செயல்னால நடந்த விளைவு வந்து ஏற்பட்ட உடனடி விளைவு வந்து உங்களோட கிடையாது. ஸோ அதை நினைச்சு வந்து குற்ற உணர்வு பட தேவையில்லை.
இது வந்து எல்லாருக்குமே நமக்கு இருக்கக்கூடிய டவுட். திடீர்னு நம்ம தூங்கிட்டு இருப்போம், இல்ல ஏதோ ஒன்று நினைச்சிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு, ஐயோ இப்ப நம்ம நினைச்சிட்டோமே, நமக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சு, நம்ம தப்பா நினைச்சிட்டோமே, சாமி கும்பிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு எண்ணம் வந்துருச்சு, இப்படிலாம் நம்ம நினைக்கலாமா, நம்ம வந்து நம்ம மனசு கெட்டுருச்சு அப்படின்னு நினைச்சு நம்ம வருத்தப்படுவோம். அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வருத்தப்படவே தேவையில்லை. ஏன்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கும் போது, நீங்க அது தப்புன்னு நினைக்கும் போதே அந்த எண்ணம் வந்து இறந்ததாயிடும். அதுக்கப்புறம் இறந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க மாற்ற முடியாத ஒரு விஷயத்த எவ்வளவு நினைச்சாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ வந்து தானா தோன்றக்கூடிய, தானா ஏற்படக்கூடிய உடனடி அந்த விளைவுகளை வந்து கவுண்டர் ஆக்ஷன் சொல்லுவாங்க. அந்த அந்த கணத்துல ஏற்படைய விஷயங்களை வந்து நினைச்சு ஃபீல் பண்ணவோ குற்றணர்வு படவோ தேவையில்லை. ஆனா அதுக்கு பதிலாற்றக்கூடிய எதிர் விளைவு வந்து நம்ம கையில இருக்கு. அதுக்கு நம்ம பொறுப்பெடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணணும் யோசிச்சு நம்ம பண்ணணும். இதுதான் லைஃப், சிம்பிள். இந்த மாதிரி ஒரு நிலையில வாழும்போது உங்களுக்கு வெளியில வந்து என்ன நடந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு விளையாட்டுக்கு ஒரு கேம் எப்படி விளையாடுறோமோ, அதுல ஜெயிச்சாலும் தோத்தாலும் எப்படி நம்ம கவலைப்படுறது இல்லையோ, ஒரு சின்ன குழந்தை வந்து நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணி எத்தனை முறை விழுந்தாலும் எப்படி எந்திரிச்சு எந்திரிச்சு அழகா